மிளகு ரசம் இன்னைக்கு அரைக்க போகிறோம். பச்சை கொள்ளு ரசம், அதுக்கு வந்து கொள்ளு கொஞ்சோண்டு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, இது வந்து வரமிளகாய், பூண்டு, காய்கறி, சீரகம், மிளகு, காய், புளி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். இப்போ அதனால மிக்சியில் அரைச்சாச்சு. அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு அதுலேயே உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குறிப்பாக இருக்கிறாரு ஓரளவுக்கு. இதே கொஞ்சம் மஞ்சள் பருப்புலேயே வச்சாச்சு. வச்சோன்னா ஒரு கலக்கி பாருங்க, கலக்கி உப்பு செய்ய இருந்தால் பாருங்க. இப்போ வந்து கொதி வட்டும், ஒரே ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே அடுப்புடுவான். நீ பாருங்க, லைட்டாக வந்து நுர கட்டின மாதிரி இருக்கு. ரொம்ப கொதிக்கூடாது, லைட்டாக இந்த நுர வந்தோடனே அப்படியே இறங்கும். ரொம்ப கொதிக்க வேணாம். பச்சை புல்லு ரசம் ரெடி. இது வந்து கொஞ்சம் நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் குடிச்சாலும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.